Suresh Tech Plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இதே போல் உங்களோட பிளாகர் பேஜில் உருவாக்க முடியும். இதனால் உங்களோட வியூஸ் வந்துட்டு அதிகப்படுத்த செய்யலாம். ஏன்னா வந்துட்டு பயனருக்கு ஈஸியாக படிக்கக்கூடிய வகையில் அவங்கவுங்க தாய்மொழியிலே படிச்சுக்கலாம். ஸோ இதே போல் உங்களோட பிளாகர் பேஜில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதே போல் உங்கள் பிளாகர் பேஜில் அப்ளை பண்ணுங்கள். இந்த கோடுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கூகுள் டிரான்ஸ்லேட் ஆன் பண்ணாமல் இருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு ஆன் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பியூர் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்ற ஒரு பட்டன் ஷோவாகும். இந்த பட்டன் அழுத்தும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோடை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். நீங்கள் பிளாகர் பேஜில் எங்கே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு போஸ்ட்டில் தான் ரெடி பண்ணுறேன். நான் வந்துட்டு லேஅவுட்டில் ரெடி பண்ணுற மாரி இருந்தால் ஓவராலாக காட்டும். இப்போ நான் போஸ்ட்டில் ரெடி பண்ணுறதுனால இந்த போஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணுறேன். லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண போஸ்ட் இதுதான். அங்கே நீங்கள் பார்த்த கோடு இது தான். இப்போ இந்த கோடில் வந்துட்டு நான் எந்த வித கரெக்ஷனுமே பண்ணாமல் இருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கான பட்டன் ஆட் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு நம்ம எந்த இடத்துல ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துக்காக நம்ம ஒரு இடத்த அடையாளப்படுத்திக்குவோம். இப்போ நான் பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இவத்துக்குள்ளே வந்துட்டு அடையாளப்படுத்துறதுக்காக கோடு ஏதாவது அடையாளப்படுத்தணும் நமக்கு, அப்படின்னா தான் இந்த இடத்துல எங்கள் கோடு இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ சுரேஷ் எஸ் அப்படின்றத நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் வந்துட்டு நமக்கான கோடை. ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுறேன். இப்போ சுரேஷ் எஸ் அப்படின்ற இடத்துல தான் நம்ம வந்துட்டு இந்த கோடை அப்ளை பண்ண போகிறோம். கம்போஸ் மோடை தாண்டி HTML வியூக்கு வந்துடுங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய ரீப்ளேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் சுரேஷ் எஸ் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். நீங்கள் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வித்துன்றது ஒன்று ஷோவாகும். இதில் இப்போ அந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய கோடை காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கோடை அங்கே எழுதிக்கோங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது அடுத்த ஏரோ அழுத்துனீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடலாமான்னு கேட்கும். ஒரே நம்மள ஆல்ரெடி நிறையா இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இதாக சஜஷன் காட்டும், நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் போஸ்ட்டை பப்ளிஷ் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ போஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டேன். அதாவது இப்படி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வராமல் இருக்கீங்கன்ற பட்சத்தில் இதில் ஏதாவது பிரச்சனைனா அப்படியே பேக் பட்டன் அழுத்தி நீங்கள் கோடை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி அதை பப்ளிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பாருங்கள், இதில் கூகுள் டிரான்ஸ்லேட் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ பாருங்கள், புதுசாக ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட் பட்டன் ஆட் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்டான லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் இம்பார்ட்டண்டான லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான லாங்குவேஜ் வச்சுட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கலாம், எதை வேணுமாலும் செஞ்சுக்கலாம். இது வந்துட்டு உங்கள் பிளாகர் பேஜில் வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடில் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியில் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வந்துட்டு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் தான் வேலை செய்யும். இப்போ பாருங்கள், நான் தமிழ் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், என்னோடய கோடு எல்லாமே தமிழில், அதாவது டெக்ஸ்ட் எல்லாமே தமிழில் மாறிடுச்சு. இப்போ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதை நீங்கள் பாருங்கள், இந்த ஆப்ஷன் பட்டனில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி கொடுக்குறதுனால கூட இதாகும். இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே கொடுக்கக்கூடிய HTML கோடில் கூகுள் டிரான்ஸ்லேட்டு வெளியில் வந்துட்டு லேஅவுட்டில் கூட வேலை செய்யும். அதுக்கு வந்துட்டு காரணம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்ற பட்சத்தில் இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய கூகுள் டிரான்ஸ்லேட்டு இப்போ உதாரணத்துக்கு இங்கே தமிழில் கொடுத்துட்றேன். அங்கே வெளியில் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். இப்போ இங்கே நான் தமிழ் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் அப்படியே பேக் பட்டன் அழுத்தி வெளியில் வந்துடுறேன். அதாவது டிஜிட்டல் ரைட்டர் சுரேஷ் என்ற நேம் அழுத்துறேன். இப்போ வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் பாருங்கள் இங்கே மேலே ஷோவாகுது, கீழேயும் பாருங்கள் தமிழில் ஷோவாகுது. கோடுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.